அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்மளுக்கு வாழ்க்கையில் எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் புதிய மனிதர்களை சந்திக்கிறதுல நம்மளுக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. ஒரு புதிய மனிதன்கிறவன் புதிய ஐடியாஸ்க்கும் புதிய பல மனிதர்களுக்கும் புதிய ஒரு உலகத்துக்கும் புதிய ஒரு ஊருக்கும் புதிய வாய்ப்புகளுக்கும் திறவுகோல் அவன் தான். ஏன்னா அவனுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு நிறைய கலைகள் தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த விஷயங்களுக்கெல்லாம் திறவுகோல் அந்த மனிதன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த மனிதன்கிட்ட போய் பேசுறதுக்கு நாம் எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. ஒரு புதிய மனிதன் கிடைக்கிறான்னா அந்த புதிய மனிதனோட நட்பு நம்மளுக்கு ஒரு புதிய உலகத்தோட கதவை நம்மளுக்கு திறந்துவிடும். புதிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம போயிட்டு அவன்கிட்ட போய் பேசலாமா வேணாமா, அவங்க பேசினா என்ன நினைப்பாங்க, அவங்க பேசினா ஒத்துப்பாங்களா, நம்ம ஏதோ ஒரு விஷயத்த நம்ம போய் அவங்கள்ட்ட போய் நம்ம ஏதோ ஒரு காரணத்தோடு தான் நம்ம அவங்கள்ட்ட பேசுகிறோன்னா அவங்க எதாவது நினச்சிப்பாங்களா, இப்படி எதை பற்றி யோசிக்காமல் புதிய மனிதர்களோட நட்பை வளர்த்துக்கிறதுக்கு யோசிக்கணும். அவங்கக்கிட்ட பேசணும். அவங்களும் ஒரு புதிய மனிதனோட பேசுகிறதுக்கு மனசுக்குள்ளார தவிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த தவிப்பை நாமளும் தனிச்ச மாதிரி இருக்கும். நாம் எப்பயுமே அந்த மாதிரி புதிய மனிதர்களோட பழகிறதுக்கு யோசிக்கவே கூடாது. புதிய மனிதர்களோட பழக்கம்ங்கிறது உங்களுக்கு ஒரு புதிய உலகத்தோட வாசல். அது அந்த வாசலுக்குள்ளார போகணுன்னா அந்த மனிதன்கிட்ட தான் அதுக்கான சாவி இருக்குங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு சின்ன காஷன் இருக்குது. நம்ம இதே மாதிரி நிறைய மனிதர்களையும் சந்திச்சு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்கிட்டு நம்ம தனி மனித சந்தோஷத்தை இழந்துடக்கூடாது. நம்மளுக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், நம்மளுக்குன்னு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸை நம்ம இழந்துடக்கூடாது. அந்த காஷன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். உண்மைதான், நிறைய மனிதர்களோட பழக்கம், நட்பு, அன்பு இருக்கிறப்போ அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்து. ஆனால் தனிமை உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட். நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளார நம்மளை அது வச்சுருக்கோம். நம்மளுக்கு பிடிச்ச உலகத்துக்குள்ளார அதை நம்மளுக்கு வச்சுருக்கோம். ஆனால் நிறைய மனிதர்களோட பழகிறப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், நிறைய பேரை தெரியும், நிறைய விஷயங்கள் புரியும். அப்போ நிறைய விஷயங்கள் புரிகிறப்ப நம்மளுக்கு ஒரு தனி தைரியம் வரும், நம்மளுக்கு ஒரு தனி பவர் கிடைக்கும். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு மைல்டான டிஃப்ரென்ஸை நாம் எப்பயுமே புரிஞ்சுக்கணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸை நம்ம சேர்த்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பவர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டைம், இவங்களுக்கு கொஞ்சம் டைம்னு நிறைய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்குன்னு உள்ள டைம் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அந்த ஸ்பேஸ் நம்மளுக்கு கிடைக்காம போயிடும். இந்த கம்ஃபர்ட்டுக்கும் அந்த பவருக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணி மூவ் ஆகணும். புதிய நண்பர்களையும் புதிய மனிதர்களையும் சந்திக்கிறதுக்கு தயங்கக்கூடாது. அவர்கள் ஒரு புதிய உலகத்தின் திறவுகோல் என்பதை நீங்கள் மனதில் ஆழ பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.